வெல்கம் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நான் காமிக்க போகிற ரெசிபி வெந்தயக்கீரை வச்சு செம க்ரீமியாக செம டேஸ்டியான ஒரு ரெசிபி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெந்தயக்கீரை ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்னு. பட் அதில் உள்ள சின்ன கசப்புனால பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ரொம்ப நம்மளுடைய டயட்டில் அதை சேர்த்துக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேவி செய்யும்போது அதில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது, நல்ல க்ரீமியாக இருக்கும். யாருமே அதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேத்தி மட்டர் மலாய் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் மைல்டு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், 10 முந்திரி, ஒரு 7 பல் பூண்டு, அதோட ஒரு 1 to 1.5 இன்ச் இஞ்சி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதோட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இது ஒரு 5 minutes கொதித்த பிறகு அதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடுங்க. சூடாக இருக்கும்போது அரைச்சிங்கன்னா மிக்சியிலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அரைங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கின உடனே ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. அந்த கீ சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. ஏற்கனவே இதில் இருக்கிற வெங்காயம் எல்லாமே வெந்ததுனால உங்களுக்கு வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது நம்ம காலையில் அவசரமாக கிளம்புற டைமில் உங்களுக்கு குவிக்காக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இதில் சால்ட், ஜீரா பவுடர், தனியா பவுடர், இந்த 3 பவுடர் மட்டும் ஆட் பண்ணி அதே மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 5 minutes நீங்கள் வதக்கணும். ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு ஒயிட் கலர் கிரேவி வரும். ஸோ ஒரு 5 to 6 minutes அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஒரு பெரிய கட்டு வெந்தயக்கீரை, பெரிய கீரையாக இருந்ததுன்னா நீங்கள் சாப் பண்ணி போடலாம், இல்லை சின்ன சின்ன கட்டுனா அதை அப்படியே கூட நீங்கள் போட்டுடலாம். நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா நிறைய மண் இருக்கும் வெந்தயக்கீரையில். ஸோ இந்த கீரையும் போட்டு ஒரு 2 to 3 minutes அந்த மசாலாவோடு நீங்கள் வதக்குங்க. யூஸ்வலாக வெந்தயக்கீரை சட்டுன்னு வெந்துடும். பாருங்கள், இது ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி அப்படியே சிம்மில் வேக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்ததுன்னா பச்சை பட்டாணி 1 கப் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ரோசன் பீஸ், ஸோ அதனால ரொம்ப வேக தேவையில்லை, ஒரு 2 to 3 minutesல குக் ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி ப்ளஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீம் இல்லைன்னா ஆக்சுவலாக திக்காக காய்ச்சினா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இந்த கிரேவி வாட்டரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லூசன் பண்ணிக்கோங்க இந்த கிரேவியை. இது ஒரு 3 to 4 minutes கொதிச்சிருச்சுன்னா உங்கள் மேத்தி மட்டர் மலாய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சப்பாத்தியோடையோ கீ ரைஸ், ஜீரா ரைஸோடையோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.